ககன் பூமியை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது, பூமி கரெக்ட்டா பதில் சொல்றாங்க. ககனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷமா பூமிக்கு வேலை கொடுக்கலான்னு நினைக்கும்போது தான், அவர் நோட்டீஸ் பண்றாரு அவங்க காதுல ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் இருக்கிறத. அப்பதான் புரியுது அவருக்கு, அவங்க அப்பா தான் பூமிக்கு எல்லாம் சொல்லி தர்றாருன்னு. அவங்க அப்பாவ மோசமா திட்டுறாரு ஃபோன்லயே. பூமிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. மகன் திட்டத்தட்ட கிருஷ்ணாவுக்கு கண்ணீர் கொட்டிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல, "இந்த மாரி வேலை பார்க்கறக்கு நீ செத்தே போலாம்" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மனச உடைச்சிடுறாரு ககன். பூமியையும் ரொம்ப திட்டுறாரு. "நீ ஒரு டிகிரி கூட முடிக்கல. உனக்கு இங்க இல்ல, எங்க வேலை பார்க்கறதுக்கும் அருகதையே இல்ல" அப்படின்னு திட்டுறாரு. "எங்க வீட்ல இருக்கும்போது வரைக்கும் நீ நல்லா இருந்த. அந்த வீட்டுக்குள்ள போனல்ல, அப்போ உன் புத்தியும் மாறிருச்சு" அப்படின்னு திட்டி வெளியில அனுப்புறாரு. பூமிய வெளியில அனுப்புனாலும் ககனுக்கு சரத் சந்திரா என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இதா இருக்கு. உடனே வெளியில போன பூமிய திரும்ப கூப்பிடுறாரு. வேலை குடுக்குறாரு. பூமிக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். நம்பவே முடியல அவங்களால. இந்த பக்கம் பார்த்தா அபூர்வா, நக்ஷத்ரா கூட பேசிட்டு இருக்காங்க. லைஃப்ப எப்படி ஈஸியா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபூர்வாவோட சித்தி கேட்குறாங்க, "நீ இப்போ உன் பொண்ண நல்லா பார்த்துக்கிற. ஆனா கல்யாணாகி போனா எப்படி பார்த்துக்குவாங்க?" அப்படின்னு. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, "நான் தான் வரதட்சணை நெறைய குடுப்பேன்ல. என் பொண்ண நல்லா தாங்குவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சித்தி சொல்றாங்க, "நீ ஏற்கனவே இந்த சாரதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்த. இன்னொரு தடவ மொட்டை அடிச்சு விட பார்த்த. இதெல்லாம் அவ ஞாபகம் வச்சிருந்தா, உன் மகள நல்லா பார்த்துக்குவாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டதும் அபூர்வாவுக்கும், நக்ஷத்ராவுக்கும் ஷாக் ஆகுது. உண்மையிலேயே அபூர்வாவுக்கு நக்ஷத்ராவ ககனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு ஆசை இருக்கா? இல்ல ஒரு ஐடியா இருக்கா இல்லையா? சும்மா நடிக்கிறாங்களா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.